Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் நினச்ச மாதிரி கொஞ்சம் இறங்கி இருக்குது. அதாவது 8052லேருந்து 7640 வரைக்கும் இறங்கி 7640ல் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆயிருக்கு. அதாவது 7640லேருந்து 7896 ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே இறங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வார் நியூஸ் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா வார் வந்து இன்னுமே வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு முடிவுமே வந்து இன்னும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து ஃபால் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து கொஞ்சம் ஹெவி சப்ளை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த 8052ங்கிறது 12th ஆகஸ்ட் அன்னைக்கு எடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு 7946லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. இது வந்து கண்டினியூஷன் ஆகுமா? இப்போ WTI க்ரூட் ஆயிலெல்லாம் எப்படி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு $81.27. ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் ஆன அதே இடத்துல தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ $0.05 மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7812 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கினா 7640ல் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes கேண்டல் க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். அதுக்கு அகென்ஸ்டாக நமக்கு வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்தது அப்படின்னா இந்த 8052ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நமக்கு வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இருந்தாலுமே நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட்டு 31, ஆக்சுவல் வந்து 36. இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன் தான். அதாவது லாஸ்ட் டைமில் வந்து 30B 33 வந்து வந்திருந்த சப்ளை. பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா 31, கிட்டத்தட்ட 36, ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் நமக்கு வந்து சப்ளை தான் காட்டுது நேச்சுரல் கேஸ். ஸோ எஸ்டர்டே நேச்சுரல் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் தான். நம்ம இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு வந்து இறங்கியிருக்க மறுபடியும் இந்த நெக்லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 260.7க்கு கீழே ஓப்பன் ஆனால் 57.5 வரைக்கும் இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து அடுத்த ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு 257.5ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். கோல்டு அண்ட் சில்வர் என்னங்க ஆகுது அப்படின்னா, கோல்டு அண்ட் சில்வர் வந்து டவுன் தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ கோல்டு அண்ட் சில்வரை எஸ்டர்டே ஈவினிங்லேயே பார்த்துருந்தோம். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் செல்லிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. நமக்கு 4313லேருந்து நமக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த டார்கெட் 4224 வரைக்கும் கூட சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி பார்த்தா கோல்டு லோவை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். பட் எத்தனை பாயிண்ட் இறங்குங்கிறது தான் தெரியல. மேபி நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 148,120. இன்ட்ராடே சப்போர்ட் வந்து இப்போ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகட்டும், நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு சென்சைட் கன்ஃபர்மேஷன் கோல்டு. சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 238,004. லோவை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 227,456. காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் கொஞ்சம் அகைன்ஸ்டாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ கோல்டு சில்வர் இந்த மாதிரி மெட்டலெல்லாம் நமக்கு செல்லிங்கில் போயிட்டுருக்கு. காப்பர் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பரில் 1386.60. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1357.40. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா MCXக்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுவுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா. குளோபல் மார்க்கெட் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ்லையும் கிஃப்டி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 28 பாயிண்ட் நெகட்டிவில் வந்து ஓப்பனிங் வந்து ஆயிருக்கு. ஸோ 28 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னொரு 2 hours இருக்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. இது மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா
ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான். அடுத்தது வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை, வெறும் 0.19 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வரும். ஏன்னா வீக்கெண்டுனால ஃப்ரைடே எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொடுப்பாரு, வாரை பற்றி ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமெரிக்கன் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட்டெல்லாம் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸை பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து நியூட்ரல் தான். ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஐசிஐசி பேங்க் நெகட்டிவ், விப்ரோ பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் போகிற மாதிரி தெரியுது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ ஒன் டே கேண்டல் வச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே கேண்டலில் நமக்கு எஸ்டர்டே வந்து, அதாவது ஆகஸ்ட் 12 அன்றைக்கி ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனது, ஹையாக பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் வேணால் அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் நல்ல ஒரு ஹெவி சப்ளையில் பெரிய அளவில் இறங்குனுச்சு, காலையிலே இறங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியெல்லாம் கொஞ்சம் புல்லிஷ் சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே ஒரு கேண்டில் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.